இன்னைக்கு லேடீஸ் கார்னரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டாக தூக்கி போடுற சோப்பு கவரை வச்சு வீட்டுக்கு தேவையான 3 பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து திக்கான சோப் கவர் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். அதோட டாப் சைடில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிஸ்கெட் கவர் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய கவராக இருக்கிறதுனால இது இந்த சோப்பு டப்பாவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன கவராக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக வருமானு தெரியல. இப்போ அந்த பிஸ்கெட் கவர் வந்து அந்த சோப்பு டப்பாவோட மேல் பக்கம் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வரணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம 4 பக்கமும் ஒட்டிக்கலாம். இது வந்து பேக் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து பத்தலை, ஆனாலும் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து அதோட பேக் சைடில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். அதனால அந்த இடத்துல கவர் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஒரு செலோ டேப் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஷாம்பு ஹோல்டர் தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் வந்து இந்த பிஸ்கெட் ரேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டாலும் நனையாது அப்படின்றதுனால தான் நான் இதை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அவசரமாக குளிக்க போனதுக்கப்புறம் தான் ஷாம்பு கொண்டு வரலன்றதே ஞாபகம் இருக்கும். இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காது. நம்ம இதை பாத்ரூமில் ஷாம்பு ஹோல்டர் வந்து மாட்டி வச்சோம் அப்படின்னா இதில் ஒரு 5 to 10 பேக்கெட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு கிஃப்ட் பேப்பர் வந்து எப்படி மடிப்போமோ அதே மாதிரி 2 பக்கமுமே வந்து நம்ம மடித்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து அந்த கத்திரிக்கோலோட ஷார்ப்பு பகுதியை வச்சு இந்த சோப்பு டப்பாவோட பேக் சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஆணியில் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறோன்றதுனால அந்த ஆணி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கலர்ஃபுல்லான ஷாம்பு ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது சோப்பு டப்பா நீங்களாக வாயை திறந்து சொன்னால் தான் தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கு. இதை அப்படியே ஆணியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ 2வது இதே சோப்பு டப்பாவை வச்சு நம்ம இன்னொரு கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு அதே மாதிரி ஒரு திக்கான சோப்பு டப்பா தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மேல் பாகத்தில் இந்த ஒரு அட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் இந்த ஒன்றுத்தை கட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரியான பாக்ஸ். அதனால தான் வந்து அந்த மேல் பாகத்தில் இருக்க ஒரு அட்டையை வந்து கட் பண்ணும். இப்போ வந்து சுற்றி 3 பக்கம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ண இடத்துல வச்சு ஒரு ஸ்டாப்பிள் பண்ணிக்கலாம். இப்போது வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குது ஏதாச்சும் ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு தைச்ச மீதி துணியை தான் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஷைனிங் கிளாத்தாக இருந்ததால் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுலேயும் வந்து கரைப்பாகம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பார்ட்ரு சைடை வந்து அந்த பாக்ஸுக்கு மேல் பக்கம் ஒட்டினா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து நான் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பாக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகுதா அந்த கிளாத் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அந்த சோப்பு டப்பாக்குள்ளே அந்த துணியை மடிச்சுட்டு நான் வந்து ஸ்டாப்பிள் தான் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒட்டலை, ஆனால் ஒட்டி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டாப்லர் போட்டு ஒட்டினதால் இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து கொஞ்சம் சிலுப்பிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கிட்டு கேப் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து உள்பக்கமும் வந்து வெள்ளை தெரியாமல் நான் ஒட்டிக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு பீஸ் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நான் மடித்து 3 பக்கமுமே வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ தான் அது சோப்பு டப்பானே தெரியாது.
அதே கலர் கிளாத்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சோப்பு டப்பாவோட அடியில் வந்து அதை நம்ம மடித்து வச்சுக்கலாம். இது ஒரு மினி ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காயின் காசு இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங். வேஸ்ட்டாக தூக்கி போடுற சோப்பு டப்பாவை வச்சு ரொம்ப அழகான ஒரு பாக்ஸ் வந்து செஞ்சாச்சு. 3வது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாமா? அடுத்து நம்ம செய்ய போகிற ஐட்டமுக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்க சோப்பு டப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சோப்பு டப்பாவை எடுத்துகிட்டு அதை ஸ்கேலில் வந்து 4 பக்கமும் கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேடோ நைஃபோ வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து அந்த சோப்பு டப்பா அளவுக்கு நம்ம கட் பண்ணி அது உள்ளே வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். நல்லா புது பிளாஸ்டிக் கவராக கொஞ்சம் திக்கான கவராக எடுத்துக்கோங்க. இப்போது வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி க்யூட்டான ஸ்டாச்சு இருந்தால் அதில் வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம வச்சுக்கலாம். இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா கூட நமக்கு ப்ளைனாக நல்லா தான் இருக்கும். இல்லை பேக்ரவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஆல்ரெடி ஒரு கிராஃப்ட் பண்ணதில் ஒரு தாம்பூல பை வந்து கட் பண்ணிவிட்டேன். அந்த ஹேண்டிலில் இருக்க கிளாத்தை வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பிங்க் கலர் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்றதுனால அதோட பேக் சைடில் வந்து அதை நான் அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். எதுவுமே ஒட்டலை, அது நல்லாவே நின்றுச்சு. அவ்வளோதான். இதை மடித்து வச்சோம் அப்படின்னா அழகாக ஒரு ஷோகேஸில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாச்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா அந்த சோப்பு டப்பா மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக நல்லா இருக்குன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இதை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட நீங்கள் திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பண்ண இந்த 3 ஐட்டத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.